அம்மா மீனாட்சி அம்மா ஒரு அம்பாக அடியாங்க ஒரு 10 கேள்வி கேட்டிருக்காங்க. நான் ஏற்கனவே இந்த கேள்விக்கு எல்லாம் பதில சொல்லி சொல்லி மாஞ்சு போயிட்டேன். திருப்பி திருப்பி நானே என்ன பதில் சொல்றது? ஒரு தடவை நீ பதில் சொல்லு. புரியுதா? இந்த புடிச்சுக்க. நான் கேட்டது நான் கேட்கறது முதல்ல அவர்கள் உண்மைகள்னு ஒரு அமெரிக்காக்காரங்க நான் நினைக்கிறேன். தப்பா சொல்லிட்டு அடிக்க வேலை வந்துடுவாங்க. இருந்தாலும் அவர் கேட்ட கேள்வியெல்லாம் எல்லாரும் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. கீதா சொல்றாங்க, சொல்றாங்க, அம்பாகடியார் சொல்றாங்க, சசிகலா சொல்றாங்க, ஜார்த்திக் சான் சொல்றாங்க. எல்லாருமே அவங்க கேள்விக்கு பதில் சொல்றாங்க. நீங்களும் கொஞ்சம் சொல்லுங்க. முதல் கேள்வி கேட்டுக்கீங்க, கரெக்டா கேட்டுக்க, நல்லா பதில் சொல்லலாம். ஆமா, உங்களுடைய 100வது பிறந்த நாளை எப்படி கொண்டாட விரும்புகிறீர்கள்? மகிழ்ச்சியுடன் கொண்டாட விரும்புகிறேன். அப்ப இப்ப மகிழ்ச்சி இல்லையாங்க? இருக்கே, அப்போ இருக்கும். இருக்குமா? இருக்கும். நெடமா உண்மையிலேயே சொல்லியா? உண்மையிலேயே. சரி, போயிட்டு போறேன். சரி, என்ன கற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள்? பாட்டு கத்துக்கொள்ள விரும்புகிறேன். பாட்டா? ஆமா. நான் தான் பாடிக்கிறேன், கேட்கிறேன். நீ வேற பாடணுமா? சரி, வீணை கத்துக்கொள்ளுகிறேன். சரி சரி. கடைசியாக நீங்க சிரிச்சது எப்போதுங்க? நான் எப்போதும் சிரிச்சுதான் இருக்கேன். இதுல என்ன இருக்கு? இல்ல இல்ல, நான் எப்போதும் சிரிச்சுதான் இருக்கேன். நெசமா. உங்களை பார்க்கும் பொழுதுதான் கோபம் வருது. கோபம் வரக்கூடாது. அதுக்காக தான் கேட்டு வைக்கிறது கேள்வி. நீங்க சிரிப்பது எப்போது, எதற்காக? குழந்தைகளுக்காக எல்லாம் சிரிப்பேன். ஆனா அவளை எதிர்க்கும் போது உங்களை நான் கோபமா பார்ப்பேன். 24 மணி நேரம் உங்க வீட்டுல பவர் கட் ஆச்சுன்னா நீங்க என்ன செய்வீங்க? கீழே போய் உட்கார்ந்துருவேன். பக்கத்துல போய் உட்கார்ந்துருவேன். கீழே போயின்னு சொன்னா ஏதாவது மேல சொல்றதுக்கு கீழே நகை இல்ல, பார்க்கல போய் உட்கார்ந்துருவேன். மரத்தடியில. ஆமா, பவர் கட் ஆகாது. மரமெல்லாம் எப்போது இயற்கையா காற்று வீசின்னு தான் இருக்கும். மரத்தடியில போய் உட்கார்ந்துருவேன். உங்கள் குழந்தைகளின் திருமண நாள் அன்று அவர்களிடம் நீங்கள் சொல்ல விரும்புவது என்ன? ஹாப்பி மேரேஜ் டே, காட் பிளஸ் யூ. ஆமா. உலகத்தில் நடக்கும் பிரச்சனைகளை உங்களால் தீர்க்க முடியும் என்று சொன்னால் எந்த பிரச்சனையை நீங்கள் தீர்க்க விரும்புகிறீர்கள்? அடுத்த கேள்வி. சரி, ஏற்றத்தாழ்வு என்ற பிரச்சனையை தீர்க்க விரும்புகிறேன். ஏற்றத்தாழ்வுன்னா என்ன? உயர்ந்தவன் தாழ்ந்தவன், பணக்காரன் ஏழை, அது அந்த மாதிரி பொருளாதார ரீதியில் இவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன், அரசியல் ரீதியில இவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன், வணிகத்து இதுல இவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படிங்கிறது இல்லாத ஒரே இது கம்யூனிசமா இருக்கணும். எல்லாரும் முடியும் முடியாது, அதெல்லாம் வேற விஷயம். இது என்னோட நோக்கம், அவ்வளவுதான். கூடுமான வரைக்கும் நடக்கிற மாதிரி நான் எவ்வளவுக்கும் நடந்து காட்டுவேன். சரி சரி, பாக்குறேன். அடுத்த கேள்வி. உங்களை பத்தி என்ன பத்தி இல்ல, உங்களை பத்தி ஒரு தவறான செய்தியை பரப்புகிறார். அதை கண்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? கோபப்பட மாட்டேன். எனக்கு எதிர்க்க வந்து சொன்னாதான் நான் கோபப்படுவேன். மற்றபடி எனக்கு பின்புறம் பேசுறவாளை பத்தி நான் கேர் பண்ண மாட்டேன். அடுத்தது, உங்களுக்கு ஒரு பிரச்சனை, அதை தீர்க்க யார்கிட்ட போய் அட்வைஸ் கேட்பீங்க? நான் எங்க சர்வன் மேட தவம் பண்ணிட்டு அட்வைஸ் கேட்பேன். நெசமா. உங்கள்கிட்ட கேட்க மாட்டேன். நியாயமான தீர்ப்பு கிடைக்காது. 50 வருஷம் வாழ்ந்துருக்கீங்க, என்கிட்ட நியாயமா கிடைக்காதுன்னு சொல்றீங்க. நியாயமா கிடைக்கணும்னா 3வது மனுஷாட்ட தான் கிடைக்கும். நம்ம மனுஷாட்ட கிடைக்காது. நம்ம மனுஷன் வந்து நம்மள வா அடுத்து வா அப்படின்லாம் பார்த்துட்டு இருப்பா. பாரபட்சம். நீதிபதிங்கிறவர் தனியா தான் இருக்கணும். அதனால தனியா தான் கிடைப்பேன்.
பேசி கேட்கணும். ஆமா. இதான் பாட்டு பாடினேன். அழைத்தவன் பூகாருக்கு அவன் வருவான். சரி, அடுத்த கேள்வி சீக்கிரம் சீக்கிரம். அந்த கண்ணனை தான் சரி. அட்வைஸ் கேட்கணும். சரி. அடுத்தது உங்கள் மனைவி இறந்து உங்கள் நண்பரின் மனைவி இறந்து விட்டார். அவரிடம் என்ன சொல்வீர்கள்? அத நீ இப்படி வச்சுக்கலாம். உங்கள் நண்பரின் மனைவி இறந்து விட்டார்னு வச்சுக்கலாம். இல்லைன்னா உங்கள் நண்பரின் கணவர் இறந்து விட்டார் அப்படின்னு வச்சுக்கலாம். அவர்கிட்ட நீங்க என்ன சொல்வீங்க? ஆறுதல் சொல்லுவேன். ஒருத்தர் போய் ஒருத்தர் இருக்கிறது இயற்கை, அதனால ஒவ்வொருத்தரா தான் போக முடியும். 2 பேரும் ஒன்னா போக முடியாது. ஒன்னும் ஆக்சிடென்ட்ல வேணா 2 பேரும் போகலாம். அது கூட கை கால் தான் போகும். சில பேருக்கு கை கால் இந்த மாதிரி போய் கஷ்டப்பட்டு இருப்பா. மற்றபடி யாராலும் ஒருத்தர் தான் போய் ஆகணும். அதனால போறவா போட்டு இருக்கிறவா நல்லா இருக்கட்டும், அவ்வளவுதான். கடைசி கேள்வி, நீங்கள் வீட்டில் தனியாக இருந்தால் என்ன செய்வீர்கள்? நல்ல கதை படிச்சுட்டு இருப்பேன். பெட்ல படுத்துட்டு நல்ல நாவல் படிச்சுட்டு, இப்ப பொன்னியின் செல்வன் மாதிரி ஒண்ணு எடுத்து அதுல அழகா படிச்சுட்டு இருப்பேன். அப்ப நான் போயிட்டு வரலாம். போயிட்டு வரலாம். ஒரு 5-6 நாள் கழிச்சு வரலாம். ஓ, தாராளமா. நான் நினைச்சுக்கிட்டேன் சமயபுரத்துல போய் மொட்டை அடிச்சுட்டு வாங்க. விட்டு போலாமா? தனியா எனக்கு தொடர்ச்சி எத்தனையோ பேர் இருக்கா. நீங்க என்ன இது அப்படி விட்டுக்கிறீங்க? ஆமா. கை காலி விட்டியா? ஆமா. ஓகேடா. போடா தரவா. சீக்கிரம் ஓடி தொலை.